நந்தினி ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் குழந்தை பாக்கியம் தாங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனா குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரம் தாங்க. சில பேருக்கு அது சீக்கிரமா கிடைக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமா ஆகலாங்க. ஆனா சில நேரத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கறது அது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. நம்மளை படைச்ச கடவுளுக்கு எது எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுங்க. இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எது கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இந்த நம்பிக்கையோட சேர்ந்து ஒரு எளிய பரிகாரமும் செய்யலாம். என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் நாக தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. இது செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா ராகு காலத்தில் கூட இந்த பூஜை நீங்கள் செய்யலாங்க. நாக தெய்வத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன அகல் வச்சு தீபம் ஏத்துங்க. தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணி முடிச்சது 9 முறை சுத்தி வாங்க. இது தொடர்ந்து 9 வரை செஞ்சுட்டே வாங்க. கோவிலுக்கு வர குழந்தைக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுங்க. இன்னொரு எளிய பரிகாரமும் சொல்றேங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல தினமும் காலையில 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு கோவில்ல போயிட்டு 9 சுத்தி வாங்க. இது தொடர்ந்து 48 நாட்கள் செஞ்சுட்டு வாங்குங்க. கண்டிப்பா அந்த அம்மன் அருளால உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க.